கூட்டணியில் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன? என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு மறைமுகமாக அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரனுடைய அமமுக சேர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன்வைக்கப்படுது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லலை, மறுக்கலை. எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காம அதை அப்படியே ஆமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லக்கூடிய வகையில் மறைமுகமாக பேசியிருக்கிறத பார்க்குறோம். இதனால அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரனை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போ இந்த ஒரு நகருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஏன்னா ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே கிடையாது, சசிகலாவுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தினகரனுக்கு மட்டும் ஏன் கிரீன் சிக்னல் காட்டினாரு? அப்போ அதோட பின்னணி காரணம் என்ன? அப்போ காரணம் இல்லாமல் அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டார் இல்லையா? அப்போ அதோடைய கணக்கு என்னங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை மாதத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். பல மாவட்டங்களுக்கு போயிட்டு தொடர்ந்து பல தொகுதிகளுக்கு போயிட்டு அந்த சுற்றுப்பயணத்தை அவர் தீவிரமாக மேற்கொண்டு வரதை பார்க்குறோம். அப்போது ஒரு பேட்டி, அந்த பேட்டி தான் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியது அந்த சமயத்தில். அதாவது ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் மன்னிப்பு கேட்டாலும் கூட அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கான காலம்லாம் கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உறுதியாக இருந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் அதிமுக சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்களோ உறுதியாக இருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு அது காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்போ? அப்பவே சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். இப்போ இந்த நிலையில இதே பதிலை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பிய பின் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனை சேர்க்கறதுக்கு முழு சம்மதத்தோடு தான் இருக்காரு. இப்போ தினகரன் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை தினகரனும் இந்த கூட்டணி இணைந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? எடப்பாடி பழனிசாமி எந்த கணக்கின் அடிப்படையிலே தினகரனை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு, அந்த கணக்கு என்னங்கிறது தான் இப்போ பேச்சு பொருளாக இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டது அப்படின்னாரு. ஆனால் டிடிவி தினகரன் பற்றிய கேள்விக்கு கூட்டணிக்காக அரசியல் கட்சிகளோட பேச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ இதன் மூலமாக என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அமமுகவை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்க்கல. ஒருவேளை டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்க்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் 2 என்ன? விஜயுடன் தாவேக்காவில் இணைந்துருவார் அப்படிங்கிறதா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு வரக்கூடிய விடயங்களா இருக்கு. அப்போ விஜயோட டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைந்தாங்க அப்படின்னா அது தென் மாவட்டங்கள்லையும் அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவை உருவாக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. ஏற்கனவே நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்குகள் அதிமுக கிடைக்கல அப்படிங்கிறத புள்ளிவிவரங்களோட பார்க்கும்போது தெரியுது. இதனால பாஜகவோட அமமுக கட்சியும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட மிக முக்கியமான கணக்கு. அதே போல அவர் சார்ந்த அந்த சமூக வாக்குகள் மக்களுடைய முகமாக டிடிவி தினகரன் மற்றும் நயினா நாகேந்திரனை முன்னிறுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.35 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே வாங்கினாலும் கூட தென் மாவட்டங்கள்ல அதிமுகவின் வெற்றியை 20 தொகுதிகளை தடுத்து நிறுத்தியது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 20 தொகுதிகளை தடுத்து நிறுத்தி 20 தொகுதிகளை அதிமுகவின் தோல்விக்கு தினகரன் காரணமாக இருந்திருக்கிறார், அவர் கட்சி காரணமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதா கவனத்தை ஈர்த்த ஒன்றாக இருந்துச்சு. 24 தொகுதிகளில் அமமுக 3வது இடத்தை பிடிச்சதை நம்ம பார்த்தோம். இதனால எடப்பாடி பழனிசாமி இப்போ 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ரிஸ்க் எடுக்க அவர் விரும்பலை அப்படிங்கிறதா அதில் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. இந்த முறை விஜயோட கூட்டணி அமையாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அதிமுக விஜய் கூட்டணி அமையாதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அப்போ டிடிவி தினகரனை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்காக தான். அதுக்கேற்ப டிடிவி தினகரனும் பார்த்தோம் அப்படின்னா தேர்தலில் எதிரி துரோகி அப்படின்னு பார்க்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இத்தனை நாட்களாக எடப்பாடி பழனிசாமியை துரோகி அப்படின்னு விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் எப்படி அவருடைய தலைமையின் கீழ் கூட்டணியில் இணைவார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவங்க கூட்டணியில் இணைய மாட்டோம், அவர் முதலமைச்சராக நாங்கள் வேலை செய்யணும், உழைக்கணும் அப்படின்லாம் தினகரன் பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த கூட்டணியில் சேருவார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி இணைந்தாலும் கூட அதிமுகவினர்
டிடிவி தினகரன் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் தேர்தல் பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் தினகரனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறதா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.